வணக்கம். நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, நம்ம எதிர்காலத்துக்காக முதலீடு செய்றோம் இல்லையா? ஆனா அந்த பணமே நம்ம ஈமானுக்கு, நம்ம நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேசப் போறோம். இந்த கேள்விய நான் நேரடியாவே உங்ககிட்ட கேட்கிறேன். உங்க பணத்துக்கு உண்மையான ஆபத்து, மார்க்கெட் சரியிறதுனால வர்றதில்ல. ஒருவேளை உங்க ஆன்மீகம் சரியிறதுனால வரலாம். நீ எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம இன்னைக்கு பேச போற முக்கியமான ஒரு விஷயம் மறைவான ஷிர்க். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கே தெரியாம நம்ம இதயம் அல்லாஹ்வ நம்புறத விட்டுட்டு பணத்தையோ, மார்க்கெட்டையோ இல்ல நம்ம திறமையையோ நம்ப ஆரம்பிக்கிறது. இது யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, நமக்கே நாம ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கிறதுக்கு தான். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பணத்தை சேமிக்கிறதோ நல்லா திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்றதோ இஸ்லாத்துல தப்பு கிடையாது. அதெல்லாம் வரவேற்கப்படுது. இங்க முக்கியமான கேள்வியே நம்ம இதயம் உண்மையிலே எதை நம்புதுங்கிறது தான். சரி வாங்க, இந்த விஷயத்தை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இந்த 5 விஷயங்களை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஒரு சுய பரிசோதனை மாதிரி நமக்கு உதவும். முதல் விஷயம், உருவாக்கப்பட்டதை நம்புறது. அதாவது படைத்தவனான அல்லாஹ்வை விட்டுட்டு பணம் மாதிரி படைக்கப்பட்ட விஷயங்கள் மேல நாம எப்படி சில சமயம் தவறுதலா நம்ம நம்பிக்கையை வச்சிடுறோம்னு பார்க்கலாம். நாம செய்யற முதல் தவறு இதுதான். இவ்வளவு காசு பேங்க்ல இருந்தா போதும், நான் 100% சேஃப் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் பாருங்க, அதுதான். இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல வர்றது ரொம்ப சகஜம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை தான் நம்ம நம்பிக்கை எங்கேயோ தப்பா போகுதுன்னு நம்ம காட்டுற முதல் அறிகுறி. சோ இங்க தான் ஒரு முக்கியமான மனமாற்றம் நமக்கு தேவைப்படுது. பாருங்க, பணம்ங்கிறது நம்மள பாதுகாக்கிற ஒரு சக்தி கிடையாது. அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கருவி. உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் மட்டும்தான். நம்ம சேமிப்பு நிரந்தரம் இல்ல, அல்லாஹ் ஒருவனே நிரந்தரமானவன். அடுத்ததா, நம்ம முதலீடு கண்டிப்பா ஜெயிக்குன்னு 100% உறுதியா நம்புறது. இப்படி நாம நினைக்கும்போது அல்லாஹ்வின் நாட்டத்தை நாம மறந்துடுறோம், நம்ம கணக்குல இருந்து எடுத்துடுறோம். இந்த ஸ்டாக்ல போட்டா கண்டிப்பா நான் பணக்காரன் ஆயிடுவேன், இது ஃபெயிலே ஆகாது அப்படின்னு சொல்றது அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லா முடிவுகளையும் தீர்மானிக்கிறவன் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கைக்கே எதிரானது. இது நம்ம முதலீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சொந்த திறமை மேலேயோ இல்ல சில எக்ஸ்பர்ட்ஸ் மேலேயோ நாம வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் இது பொருந்தும். நம்ம திறமையே அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு தானே, நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கருத்து தான் சொல்ல முடியும், விதியை தீர்மானிக்க முடியாது. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பயமும் தவறான தர்க்கமும். இந்த மாதிரி தப்பான நம்பிக்கையெல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா? பெரும்பாலும் பயத்திலிருந்தும் தப்பான சில லாஜிக்ல இருந்து தான். வாங்க, அது நம்மள எப்படி வழிதவற செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் அல்லாஹ் மேல இருக்கிற பயத்தை விட பெருசாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம நம்பிக்கை தப்பான பாதையில போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகுறப்போ ஜகாத் கொடுக்கவோ சதகா கொடுக்கவோ நம்ம மனசு தயங்குதா, மத்தவங்களுக்கு உதவ யோசிக்கிறோமா, அப்போ அங்கேயே தெரிஞ்சிடும்